வாவ், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நம்பலனா நீங்களே இதை பாருங்கள். வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட்டோரில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அடிக்கடி நிறைய பேர் பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு கேட்டிருப்பீங்க. சில பேர் அதோடைய பேரே சொல்லி இது வந்து ஃபோல்ட்ஸ்கோப் தானே, இது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதோடைய வீடியோஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் ரொம்ப நாளாக பொண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வாக்கிங் வரும்போது டக்குன்னு ஏன் எப்போ பாரு வீட்டுக்குள்ளே க்ரீன் மேட்டில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷாக வெளில வந்து ஒரு ஃபீல்டு டெஸ்டிங் மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்களை வச்சு நான் அதை டெஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து இது வழியாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வச்சு பார்க்கலாம். இந்த மேடம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. மேடம் சாம்பிள், அந்த சாம்பிளை கொடுங்க நீங்கள் கலெக்ட் பண்ணது. ஓகே, ஏற்கனவே அவங்க 2-3 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பூ இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபைனலாக நம்ம சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த சாம்பிள்ஸை இப்போ ஃபோல்ஸ்கோப்பில் வச்சு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, இது அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்திய வம்சாவழியை சேர்ந்த மனு பிரகாஷ் அப்படிங்கிறவர் தான் இது கண்டுபிடிப்புக்கு முக்கியமான நபராக இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய டாக் வந்து டெட் டாக்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை போய் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபீல்டு டெஸ்டிங்கை வந்து ஈஸியாக ஆக்குறது. அதாவது என்னென்னா, மைக்ரோஸ்கோப்பை நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல்காக வெயிட்டாக கையில் இருக்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. ஸோ அப்போ கையில் சிம்பிளாக ஒன்று கேரி பண்ணுற மாதிரி, இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதை ஃபோல்ட் பண்ணலாம், மடிக்கலாம், கசக்கலாம், கீழே போட்டு மிதிக்கலாம். ஈவன் அதை 3 ஃப்ளோர்லேருந்துலாம் கீழே போட்டு மேலே குதிச்சுலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த வீடியோலாம் நிறையா இருக்குது, கீழே பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஈஸியான ஆக்சசபிளான ஒரு விஷயமாக மைக்ரோஸ்கோப்பை மாற்றுறது தான் அவருடைய எய்ம். 1940களிலிருந்து இப்போ 2020 வரைக்குமே பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்போடைய சைஸ் குறையவே இல்லை, அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து உகாண்டா, ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி ஈவன் இந்தியாவில் கூட நிறைய இடங்களில் நோய் தொற்றுகள் வரும்பொழுது டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு அது என்னென்னு ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வசதியாக இல்லை இப்போ இருக்கிற மைக்ரோஸ்கோப். அப்படிங்கிறதால இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று உண்டாக்குறார். இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ்க்காக, ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக, நாம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் வந்து லைனில் நின்றுக்கிட்டு அப்படி ஒரு செகண்ட் பார்த்துட்டு நவுந்து போவோம், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஸ்டடீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 140 டைம்ஸ் ஒரு பொருளை 140 மடங்கு உங்களால் வந்து க்ளோஸ்அப்பாக இதெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து பால் லென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் லென்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிள் தான், பேப்பரில் வந்து 2 பக்கம் லென்ஸ் அட்டாச் பண்ணி அப்படி ஒட்டி உள்ள பார்க்குறோம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது இது. ஸோ இது வந்து நான் வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது, ஆனால் அப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் இப்போ வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சாம்பிள்ஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 50 சென்ட்ஸ், கிட்டத்தட்ட $6 வந்து அப்போ பண்ணியிருக்காரு. அப்புறம் $1 வந்து விற்றாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $350 இது கிடைக்கிது. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மைக்ரோஸ்கோப்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 8000 கம்மி கிடையாது. ஒரு கிட்ஸ்க்கானதுனா கூட, ஒரு ஆக்சுவலான லேபரேட்டரி இது இல்லாமல் ஒரு கிட்ஸோடைய ஸ்டடீஸ்க்கு பண்ணால் கூட வந்து ஒரு 8000 கிடையாது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு 350க்கு வந்து நமக்கு இப்படி கிடைக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. எங்கள் ஃபோல்ஸ்கோப்பில் வந்து இதை பற்றி பேசுங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இது வந்து ஒரு சேரிட்டி ஒர்க் மாதிரி தான் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான விலையில் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சத்துக்கு மேலே அதை வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சேரிட்டி ஒர்க் மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ எனக்குமே இது வந்து ரொம்ப ஒரு $350 வந்து ஒரு கிட்ஸுக்கு போய் சேர வேண்டிய பொருளாக தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. சரி வாங்க போயிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு பிங்க் கலர் பூ எடுத்தோம். அந்த பூ இதில் வச்சு பார்ப்போம். வாவ், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நம்பலனா நீங்களே இதில் பாருங்கள்.
எல்லா சாம்பிளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு 350 ரூபாய்க்கு வந்து ரொம்ப ஒர்த்தாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்குங்க. ஓகே, ஸோ ஹோப் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த வீடியோவை அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை வாங்கி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்கள் கிட்ஸ் கூடலாம் அது வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அகெயின் இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நானாக செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா சயின்ஸ் டாய்ஸ், இந்த மாதிரியான சயின்ஸ் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்கிறத உங்களுக்கு சொல்லணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஒரு வீடியோவாக போடுவேன். அப்புறம் என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.